இங்க ஒரு சோல்ஜர் ஒரு எறும்பு புத்துக்குள்ள தீய கொளுத்தி போட்டுறான். புகை உள்ள போனதும் அதுக்குள்ள இருந்து மனுஷங்களை சாப்பிடுற கொடூரமான எறும்பு கூட்டம் வெளியே வர ஆரம்பிக்குது. அங்க 2 பேரை பிடிச்சு அந்த சோல்ஜர்ஸ் மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருக்காங்க. அவங்க தான் இப்போ அந்த எறும்புகளோட டார்கெட்டா இருக்கிறாங்க. அவங்கள உயிரோட சாப்பிடுறதுக்காக அந்த எறும்பு கூட்டம் போயிட்டு இருக்குது. ஆனா அதுல ஜான்ங்கிறவனுக்கு எந்த பயமுமே இல்ல. அவன் அந்த எறும்பு கூட்டத்தை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா ராக் ரொம்ப பயப்படுறான். பயத்துல அவனுக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஜான் ரொம்ப கூலா ராக்கு கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் ராக்கு கிட்ட அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற சோல்ஜர் இப்போ பாத்ரூம் போறதுக்காக கிளம்பி போக போறான் பாருன்னு சொல்றான். ஆனா அவன் சொன்னதை ராக் நம்பல. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவன் சொன்ன மாதிரியே அந்த சோல்ஜர் வயித்தை பிடிச்சிட்டு பாத்ரூம் போறதுக்காக கிளம்பி போறான். அதை பார்த்த ராக் பயங்கர ஷாக் ஆகுறான். சடனா திரும்பி பார்த்தா ஜானும் அங்க இல்ல. சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவன் இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான்னு ராக்குக்கு கோபம் தாங்க முடியல. ஆனா ஜான் கொஞ்ச நேரத்துல அங்க திரும்பி வந்துடுறான். அவன் பாத்ரூம் போயிட்டு வந்த சோல்ஜரை பின்னாடி மறைஞ்சு நின்னு ஒரு கட்டையால அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அடுத்து கொஞ்ச நேரத்துல இன்னொரு சோல்ஜர் செக் பண்றதுக்காக அங்க வர்றான். அவனையும் ஜான் ஒரு கட்டையால பின்னாடி மறைஞ்சு நின்னு அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். ஆனா அவன் நேரா கீழே இருந்த மனுஷங்களை சாப்பிடுற எறும்பு புத்துக்கு மேல போய் விழுந்திருப்பான். கொஞ்ச நேரத்துல அந்த எறும்பு கூட்டம் அவன் அப்படியே உயிரோட கடிச்சு சாப்பிடுறது. ராக் அவனோட ஃப்ரெண்டு திரும்பி வந்துட்டான், எப்படியும் நம்மளை காப்பாத்திடுவான்னு நினைக்கிறான். ஆனா ஜானுக்கு அவன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அவன் அங்க இருந்த ஒரு பாறைக்கு மேல கூலா உட்கார்ந்துட்டு ஒயினா குடிச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல எறும்பு கூட்டம் மொத்தமா ராக்க நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்குது. ஜான் அவனை காப்பாத்தலனா அந்த எறும்பு கூட்டம் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல ராக்க கடிச்சு கொன்றான். உடனே ராக் ஜான் கிட்ட காப்பாத்துடான்னு கத்துறான். ஆனா ஜான் உன்னை காப்பாத்தணும்னா எனக்கு பதிலுக்கு நீ ஒன்னு பண்ணணும்னு கேக்குறான். ஜான் கரெக்டா அந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடணும்னு சொல்றான். ஆனா ராக்குக்கு அந்த டைம்ல அதுக்கு சம்மதிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. உடனே அவன் கேட்டதை எல்லாம் கொடுத்துடுறேன்னு சொல்றான். அந்த டைம்ல எறும்பு கூட்டம் அவன் பக்கத்துல வந்துருது. ஆனா ஜான் அந்த டைம்லயும் கொஞ்சம் கூட பதட்டப்படல. அவன் கையில வச்சிருந்த ஒயினை ஃபுல்லா வாயில ஊத்திட்டு அந்த ஃபயரை முன்னாடி வச்சு ஓங்கி ஊதுறான். உடனே ஃபயர் அந்த இடம் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல ஃபயர் பரவ ஆரம்பிச்சதும் அதுல அந்த எறும்புகள் எல்லாம் நெருப்புல கருகி இறந்து போகுது. தொடர்ந்து அவன் வாயில ஒயினை ஊத்தி வச்சுட்டு அந்த எறும்புகள் மேல ஃபயரை ஊதிக்கிட்டே இருக்கிறான். தீ பரவ ஆரம்பிச்சதும் அங்க வந்து எறும்பு கூட்டம் மொத்தமா போயிருது. அதுக்கப்புறம் ராக்கையும் மண்ணுக்குள்ள இருந்து வெளியே தூக்கி விட்டுறான். கடைசியில அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து சேஃபா தப்பிச்சு போயிடுறாங்க.